सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सौन्दर्यं दुर्गनिर्गण्यं कविन्द्राकल्पन्ते कथमपि प्रभृतयः यदा लोकौ सुख्यात् अमलललना यान्ति मनसा तपोभिः दुष्प्रापाम् अतिविरुद्ध सायुज्यपदविः. 12வது அம்பாளுடைய அழகனுடைய பிரவாகம். அழகுன்னா வெறுமன சாரீரிகமான அழகு மட்டும் இல்லை, அது விசேஷமாக ஒரு மனுஷன் எல்லோரையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான கருணை. மனுஷன்னா அவன் தப்பு பண்ணதான் பண்ணுவான். ஏன்? அவனுடைய மனசு எப்படி ஏற்பட்டிருக்கு? உபாபியானேவ மனுஷ லோகம். புண்ணியமும் பாப்பமும் சேர்த்துதான் அவன் பிறந்திருக்கான். புண்ணிய வாசனைகளும் இருக்கு அவன் மனசுல, கெட்ட வாசனைகளும் இருக்கு. அப்பப்ப கெட்ட வாசனைகள் வரும் பொழுது அவன் கெட்ட வழியில் தான் போறான். ஆனா அவனையும் திருப்பி நல்ல வழிக்கு கொண்டு வரணும். அவனும் முன்னேறுவதற்காக வேண்டியதான வசதிகளை தயார் பண்ணி கொடுக்கணும். இப்படி அவனை காப்பாற்றணும் எனக்கூடியதான எண்ணத்துல இருக்கிறவ அம்பாள். அப்படிப்பட்டதான அம்பாளுடைய ஒரு ஆனந்தத்தையும் அவங்களுடைய சௌந்தரியத்தையும் எடுத்து சொல்லணும். இதுதான் உபாசனைன்னு. உபாசனைன்னு சொன்னா அந்த தத்துவமானது எப்பொழுதும் நம்ம மனசுலயே இருக்கணும். கொஞ்சம் அந்த நயில் போயிடுதுன்னா லௌகிகமான வாசனைகள் நமக்கு வந்துடும். அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருப்போம். அது போயிடுதுன்னா அப்புறம் மறுபடியும் இங்க கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஆகையால் கூடிய மட்டும் அந்த அம்பாளுடைய எண்ணமே நமக்கு இருக்கணும். அதற்காக சம்பந்தியான விஷயங்களை சேர்த்து நமக்கு சொல்றார். அதுல இந்த ஸ்லோகத்துல முக்கியமான என்ன சொல்ற? அம்பாளுடைய ஒரு சௌந்தரியத்தை சொல்ற, அழகா சொல்ற. இந்த அழகுங்கிறது சொல்ல முடியுமா? முதல்ல முடியாது, யாராலையும் முடியாது. ஏன்? அம்பாளுடைய சுரூபம் மகாலாவண்ய சேவதி. மகாலாவண்ய சேவதி, சேவதின்னு இருப்பிடம். உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா அழகும் இருப்பிடம். அது எப்படி வாயால சொல்ல முடியும்? சாதாரணமான அழகுன்னு என்னதுன்னு வாயால சொல்ல முடியாது. அதை மனசால பார்த்து வரணும். அழகா இருக்கிற ஒருத்தர் அழகா இருக்குன்னு சொன்னா இன்னொருத்தர் நல்லா இல்லைங்கிற. ரொம்ப அழகுன்னு யாரு சொன்னாலும் இப்படி குறைக்காதான் இருக்குங்கிற ஒருத்தர் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவளுக்கு பிடித்ததான ஒரு தத்துவம். ஆனா அம்பாவுடைய அழகோ அதுக்கு அளவிட முடியாது. அதான் மகான்னு போட்டா வாத்திய விதிகளை பார்த்துட்டு அதிர்ஷ்டமான தேவதைகளை என்ன செஞ்சுட்டா, இது வாயால சொல்ல முடியாதான தத்துவம், அதனால ரொம்ப பெருசு அப்படின்ட்டா. அதோட மட்டும் இல்லை, அம்பாவுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் எடுத்து அது இன்னொரு மாதிரி இருக்கான்னு கம்பேர் பண்ண முடியாது. அநாகமிதா திருஷ்ய விமுகஸ்ரீ விராஜிதா. அம்பாவுடைய அவாதத்தை இருக்குதுல்ல, அது மாதிரி உலகத்துல வேற யாருக்காவது இருக்கா அப்படின்னு பத்தி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல. இன்னும் சாதிருஷ்யம் அது போன்றதான மகாகிட்ட வேற எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து தேடி பார்த்தா எங்கேயும் கிடைக்கலாம். அனாகலிதமா இன்னும் அது போல ஒரு அற்புதமான பதார்த்தம் வேற இல்லை. அப்படி அம்பாளுடைய ஒவ்வொரு அவயவத்தினுடைய சாதிருஷ்யமே கிடைக்கலன்னா எல்லா அவயவங்களையும் சேர்ந்து இருக்கக்கூடியது அந்த அம்பாளுடைய சொரூபத்துக்கு சாதிருஷ்யம் பார்க்க முடியுமா? முடியாது. வேதங்கள் என்ன சொல்றது? நதஸ்ய பிரதிமா அஸ்தி.
அந்த பிரம்மத்துக்கு பிரதிமை கிடையாது, அந்த பிரம்மத்துக்கு ஈக்குவலண்டா ஒண்ணும் கிடையாது, அது மாதிரி இருக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப இல்லைன்னு என்னதான் சொல்ல முடியும், சரிதானே ஆகணும் அப்படின்னு கேட்டேன்னா அதுக்கு அதுதான் நிகழ், வேற ஒண்ணு சொல்ல முடியாது. இது ஒரு வழி. இதுதான் அனன்மய அலங்காரம்னு பேர். ராமராவண யுத்தம் எப்படி நடந்ததுன்னு ராமராவண யுத்தம் மாதிரிதான் வேற யாரும் பார்க்க முடியாது. யுத்தமெல்லாம் நடந்தாச்சு, ராமராவண யுத்தம். கடைசியில அனுமார் வந்து ராமன்கிட்ட நமஸ்காரம் பண்றாராம். நமஸ்காரம் பண்ணி கேட்டுட்ட என்ன ஆச்சுன்னு, என்ன போய் இன்னொரு இடத்துல யுத்தம் பண்ண சொல்லிட்டு நான் அங்கே யுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். ஊர்ல இருக்கிறவெல்லாம் சொல்றாரு ராமநாவண யுத்தம் ரொம்ப நல்லா இருக்கு, ராமநாவண யுத்தம் ரொம்ப நல்லா இருக்குன்னு. நம்ம ஒரே ஒரு கிளாஸ் தான் அர்ஜென்ட் ஆகும். அவளும் சொல்ற அன்னைக்குதான் நல்லா இருந்திருக்கிறோம் இது வயசு. இப்ப வீட்டுலாம் இல்லைன்னா இல்லையா, ஏதோ ஒரு நாள் இல்லைன்னா அன்னைக்குதான் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க மிஸ் பண்றீங்க. இப்படி சாதாரணமா சொல்லிக்கிறாங்க அப்படி. அது மாதிரி பார்த்தாரன் ராமராவணன் தான் அவ்வளோ அழகா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாரு, நான் பார்க்கலையேன்னு. இப்ப என்ன பண்ண சொல்லு, இன்னொரு தடவை ராவனோட யுத்தம் பண்ணு. ராவணன் போயிட்டாங்கன்னா நான் எப்படி யுத்தம் பண்ண முடியும், பண்ண முடியாது. நான் பார்க்கணுமே என்ன பண்றது. ஆனா வரமும் கேட்டார், கொடுத்துதானே ஆகணும். என்ன சொல்ற, கவலைப்படாத. அடுத்த பிறகு நீ அர்ஜுனனுடைய பேருக்கு மேல உட்கார்ந்துடு. அப்ப அந்த அர்ஜுனன் யுத்தம் பண்ணுவான், அவனும் என்னுடைய அம்சம் தான், அவர் யுத்தம் பண்றத நீ பார்க்கலாம் அப்படின்னா. சரி போனா போறது அப்படி விட்டுட்டாரு. ஆனா அவர் நிஜமான ராவன் மாதிரி விஷ்ணுவுடைய பரிபூர்ணமான அம்சம் இல்லை, நரநாராயணாலா இருந்தா அதை ஒரு பார்த்து தான் நரன். அதனால அதுக்கு நிகரா வேற ஒண்ணும் சொல்ல முடியாது அப்படின்னு ராமராவண யோதி யுத்தம் ராமராவண யோதிவா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதே வந்து அம்பாஜி அழகு வேற யாராவது சொல்ல முடியுமா, முடியாது. இப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு. பாசாம கோச்சரும் வாக்குத்த மனசுத்தம் வேறுங்கள்லாம் அந்த சொரூபத்தை வாக்க மனசு எட்டாது, மனதால் நினைத்து பார்க்க முடியாது, புலன்களால் அறிய முடியாது அப்படின்னு சொல்ற. அப்ப இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க, என்னமா தான் தெரிஞ்சுக்க முடியும். வழி வேண்டாமா சொல்ல. அதுக்கு ஆச்சாரியார் என்ன பண்ணிட்டு இருக்கார், வேற வழி சொல்ற. அம்மா அந்த திவாஸ் பரவத்துக்கு குழந்தையா பிறந்த இந்த சௌந்தரியம் அழகா இருக்க பார்த்தா அது எப்பன்னா அது சீத்தலமானதான் இருக்கும். வெயில போயிட்டு வந்தோம் எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, மத்தியானம் வெயில போயிட்டு வேட்டு போட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இப்ப பாவி இருக்கிறவரெல்லாம் போயிடும். அப்ப என்ன அது சீக்கிரமா இருக்கிற முடியாது, உட்கார்ந்துட்டு அப்படி இருந்ததுன்னா அவர் அழகா நல்லா தெரியும். அதே மாதிரி அம்மா எங்க பிறந்திருக்காட்டோ விமான் பருவத்துல பிறந்திருக்காரு. ஆகையால் அது ஒன்றும் உடம்புல அந்த வேட்டு கொட்டி அப்படி எல்லாம் ஒன்றும் ஆகல, எப்பொழுதும் அது மட்டும் இருந்தாலும் விமான் பருவத்துக்கு பிறந்தன்னு சொன்னதுனால உலகத்துல எல்லாத்தை விட பெரியதான பதார்த்தம் விமான் பருவம். மகத்தான குடும்பத்துல பிறந்தவர், ஆகையால் மகத்தான தத்துவம் சுவாபாவிகமான அவர் தான் சமப்பட்டு பெரியவனாகல எப்பொழுதுமே சௌக்கியமான சுவாபாவிகமான அந்த பெருந்தன்மை இருக்கு. அதுக்கு சமானமா இருக்கு பார்க்கறதுக்கு வேற யாரோட ஒப்பிடலாமா அப்படின்னு பார்த்தா முடியல. கவீந்திராக்கள் வந்து பிரபந்தா பிரம்மதேவர் அங்கிருந்து ஆரம்பித்து கவிங்கிறாக. இந்த கவிங்கிற சப்தம் நம்ம பார்க்கணும். கவி கிராந்த கவி, முக்காலத்தையும் அறிந்தவருக்கு கவி என்று பெயர். கவிகளுக்குள்ள முதல் கவியானவர் ஆதிகவி வால்மீகி. அவருக்கு பிரம்மதேவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். நதேவா அனுதம் பவிஷ்யதி, உன்னுடைய வாக்கு எப்பொழுதும் பொய் ஆகாது. அவருக்கு ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே ராமன் எழுதிட்டார். பிறகு ராமன் எல்லாம் வந்த பிறகு லவகுசாவுக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த லவகுசாவை தான் அதை அரங்கேற்றம் பண்ணினான் எங்க ராமனுக்கு முன்னாலேயே. பார்க்கணும் அந்த ராமாயணத்துக்கு கௌரவம்.
அந்த ராமனுக்கு முன்னாலேயே ராமாயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த ராமன் என்ன பண்ணினார் தெரியுமோ, நான் கேட்கிற அந்த திவ்யமான சரித்திரத்தை கேட்கிற தன்னால ஜலத்தை கொண்டு தான் சிம்மாசனத்தோட இறங்கி வந்து அந்த கடவுளுக்கு அந்த கால வீடு உட்கார்ந்து இருக்காராம் சக்கரவர்த்தி திருமலை. என்ன சுவாமினார், மமா பிதரம் பிரகட்ட மகானுபாவத்தரிடம் விபோததா. எனக்கு என்ன மனசு நிம்மதியை கொடுக்கறது ராமாயணம். ஏன்னா இந்த ராமனுக்கு அது அதிர்ஷ்ட ஜாத்தகம் தான் ராமன் தான். அப்பதே தெரிஞ்சுறாரு என்ன ஆயிடுச்சு. ராஜ்யம் போட்டு ராஜா தம்சா வரே வாசகா. ராஜ்யம்னா இல்லைன்னா மூல இருக்கிறப்படாத நாட்டுக்கு போயிட்டா. ஊர்ல இருக்கிறவள என்ன நினைப்பேன், தகாத தப்பு பண்ணிதான் தான் அரசன் அனுப்பி விட்டார் நினைக்க மாட்டாளா. ஊர்ல இருக்கிறவளுக்கு என்ன சார் தெரியும், வாய் இருக்குன்னு அவங்க பேசுவான் அனுப்பாரு. என்ன தப்பு பண்ணினாரோ காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டார் அப்படி பாரு பார்த்தா. ராஜா தம்சா வரே வாசகா. தனி ஏதோ ஒரு மனசுல இருந்துருக்கோம், இதே போட்டா நம்ம 2 பேரும் ரகசியமா இருப்போட்டா. ஆட்டுக்காரி பக்கத்துல இருந்தா மனசுக்கு ஏதாவது கவலையா இருந்தா எடுத்து சொல்லலாமோ இல்லையா அப்படின்னு அவரும் மனத்துல சிறுதானத்தா. அதுக்கு மேல என்ன நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒருத்தர் உள்ள ஒரு ஜட்டாயி அவரையும் கொல்லப்பட்டாரியா. இதோ அத இந்துஜீயம் நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் எப்படி இருக்குன்னு தெரியலங்கிற ராமன். கடகலக்கணத்துல பிறந்த கடகராஜு புனர்வச நட்சத்திரம் பஞ்சத்துல லேகநாயகா 5 கிரகங்கள் உச்சமா இருக்கு. ஆனா 5 கிரகங்கள் சேர்ந்து மனுஷன் அழைச்சிருக்கீங்க. எல்லாம் உச்சமா இருக்கு, எல்லாம் அழைச்சிருக்கு. நான் கஷ்டப்பட்டது ஒண்ணு முடியிருக்கு. பாவட்டம். ஒருவேளை அதில் பகவானே நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க வந்தாருன்னா அவரையும் யாராவது போட்டு விடுவார் அப்படின்னு கஷ்டம். அப்படிப்பட்டதான அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது இந்த ராமாயணம். காரணம் என்ன தெரியுமோன்னா அதில் இருக்கக்கூடியதான தத்துவம், அங்க இருக்கக்கூடியதான பரபிரம்ம தத்துவம். அந்த ராமனை பிரம்மமா அந்த ராமன் துர்கையும் தான் உபாசனை பண்ணினான். அதனால அவருக்கு அவ்வளவு விசேஷமான வரம் வந்ததுன்னு சொல்ற ராமன். அப்படி அந்த அம்பாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குங்கிறதுக்காக அந்த தத்துவத்தை அம்பாவுடைய சொரூபத்தை செஞ்சது. அதனாலதான் ராமாயணம் கேட்டா சகல சேமமும் ஏற்படும். மனுஷனுடைய மனசுல இருக்கிற தவறையெல்லாம் போட்ட காரணம் ராமாயணம்னா அங்க இருக்கக்கூடியதான அம்பாவுடைய தத்துவம். அந்த தத்துவத்தை எடுத்து சொல்லணும்னு பாக்குற யாராலையும் முடியல. தொடங்கிடும் கவிந்திரா கல்பந்து பிரபலையா பிரம்மதேவரை முதல் கொண்டு என்ன முதல் காவியம் எது தெரியுமோ நான் வேதங்கள். முதல் கவி யார் தெரியுமோ நான் பரமாத்மா. கவிர்மணிபோ அப்படின்னு கவின்னு யார கவி தெரியும் நான் வேதம் தான். அங்கிருந்து வந்ததா வேதம் தான் முதல் காவியம். கதோபனிஷத்துல காவியமாக சொல்லணும்னு ஒன்று. கதோபனிஷம் மட்டும் வேதாந்தமா பார்க்கக்கூடாது, அது ஒரு காவியமா பார்க்கணும். அழகா இருக்கும், ரசமா இருக்கும். நவரசங்களும் அதுல இருக்கு. சுங்காரம், வீரம், தீபத்தம், பயானம் அத்தனை ரசங்களும் கதோபனிஷத்துல இருக்கு. அப்படி ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கணும். அதே விதமாக வேதம் முழுக்க காவியம் தான். அப்படிப்பட்டதான காவியத்தை எழுதினதான அந்த கவி இருக்காரு. அந்த கவியும் பார்த்தாரா அப்பா இது திவ்யமான ஒரு அழகை ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கிறார். கவிராக்கள் வந்து கதமதி பிரபுதயா கதமதி ஏதோ ஒரு விதமா நம்ம ஏதோ உபயோகமானு பார்க்கிறாரா. ஏன்னா முழுமையா சொல்ல முடியாது. வாக்குக்க மனசுக்கு எட்டாவதான தத்துவம், மனசுக்கு எட்டாவதான தத்துவத்தை எப்படி புரிஞ்சுன்னு நாம சொல்றது. ஞாபகம் வச்சுட்டோம், நம்ம எதை பேசுறோமோ அதை விட 10 மடங்கு உள்ள இருக்கணும். உள்ள தரத்தில்தான் வெளியில வரும். எல்லாவற்றையும் உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நான் பார்த்ததில்லை. சரஸ்வதி மாதாவை கூப்பிட்டாராம் பிரம்மதேவர். என்ன பண்றது, கொஞ்சம் சக்கரை கொடுத்தார். எப்படி இருக்குன்னா சிரிப்பா இருக்கு. நம்ம கரும்பு ஜூஸை கொடுத்தாரா எப்படி இருக்குன்னா சிரிப்பா இருக்கு. வெள்ளத்தை கொடுத்தார், இப்ப எப்படி இருக்குன்னா சிரிப்பா இருக்கு. தேனை கொடுத்தார், இப்ப எப்படி இருக்குன்னா சிரிப்பா இருக்குன்னா எல்லாருமே சிரிப்பு தெரியுங்க. இந்த சிரிப்புனா அந்த சிரிப்புனா என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். இதனால சொல்ல முடியாது என்றார். ஏன்னா நான் வந்து சாப்பிட்ட தெரிஞ்சு கொடுக்க முடியாது. அதே மாதிரி பொருளை தெரிவிக்கிறோம் நீங்களே. ஆனால் சொல்லிட்டு பாருங்க என்னால சொல்ல முடியாது.
குணாதீனா மதுர ரச பேதாக சரஸ்வத்தியாபி அஷ்டாதும் சத்தியம். கரும்பு சாறு, பால், தேனு, சக்கரை இதனுடைய சுவைகளுடைய ஒரு வேற்றுமதி யாராலையும் சொல்ல முடியாது. எல்லாம் திதிப்பு தான். ஆனா இது திதிப்பு வேறு, அந்த திதிப்பு வேறு. ஏன் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். உள்ளூர நாம் அனுபவித்த போதிலும் அனுபவித்த பதார்த்தத்தை வாயால எடுத்து சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் இந்த அனுபவிக்கிறாரு இன்னது என்று நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அது எடுத்து சொல்ல முடியுமா? வயசு வரைக்கும் டாக்டர் கிட்ட போனாங்க சார். டாக்டர் கேள்வி கேட்கிறார், பின்னால குத்துறா மாதிரி வரைக்க வழியா, உலகையால அடிக்கிறா போல வரைக்க வழியா, திடீர்னு வருதா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா இது சேருதா, இல்ல வந்து போறதா சொன்னார். ஐயா நான் போயிட்டு வரேன், உங்க தேவைக்கு ஆன்சர் சொல்றதை விட வயசு அதிகாரம் வைக்கிறான் போல இருக்கு அப்படிமோ. ஆனா அவர் கேட்கறது தப்போ கரெக்டா தான் இருக்கு. நிறைய விஷயங்களை நீங்க அனுபவிக்கலாம். அனுபவிக்கிற பதார்த்தங்களை எல்லாவற்றையும் எடுத்து சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அம்பாதியர் சொல்லும்போது அனுபவிக்க அந்த அழகை இன்னொரு நினைக்கவே முடியாது. அது எப்படி ஆகாது பார்த்து சுவைத்து அனுபவிக்கலான பதார்த்தங்களையே சொல்வது கஷ்டமா இருக்கு. இங்க இருக்கக்கூடியதான மகாலாவண்ய சேவடி அழகுக்கு இருப்பிடம் அது எடுத்து என்று சொல்றது. ஆகையால் கவிஞராக வேதத்தை எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறவர். வேதத்துக்கு கல்பவருத்தம் ரிக்வேதம். நீங்க எதையாவது அதனால சாதிக்கிறார். ரிக்வேதத்தினால சாதிக்க முடியாத காரியம் கிடையாது. அது ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க பாராயணம் பண்ணினா போதும். அத்தனை சுரூபமும் அதுல இருக்க பண்றது எப்படி பண்ணினா போகணும்னு வீட்டுல விழுங்க. அத்தனையும் அடையலாம் மனுஷன் எழுந்த போதிலும் அந்த ரிக்வேதத்தினாலேயே அந்த தத்துவத்தை எடுத்து சொல்ல முடியல. சர்வதா சர்வகாலமும் 4 வேதங்களையும் 4 முகங்களினால ஓதிக்கொண்டு இருக்கிறார் பிரம்மதேவர். அவரும் பார்க்கிறாராம் இந்த ஸ்வரூபத்தை எடுத்து சொல்ல முடியுமா? முடியல. சரஸ்வதி மாதாவால சொல்ல முடியுமா? முடியல. ஏன் இன்னைக்கும் சரஸ்வதி மாதா அம்பாளுக்கு சாமரம் வச்சிருந்திருக்காங்க. எனக்கு வந்ததான அறிவு அங்க போட்ட பிச்ச இன்னும் எவ்வளவோ அறிய வேண்டியதாக இருக்க. அப்படி இருக்கும்பொழுது நான் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை சொல்ல முடியும். தலைவர வாக்கியவதைகளை கூப்பிட்டு அப்பா சொன்னாராம், என்னுடைய பேரை நீங்க சொல்லுங்க. ஏன் என்னுடைய பேரை சொல்லுங்கன்னு சொன்னா, என்னுடைய சக்கரத்தினுடைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரியும். என்னுடைய நாமாக்களையே எப்பொழுதும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க. ஆகையால் என்னுடைய புகழை பரப்பதற்காகவே உங்களை நான் தயார் பண்ணி வைத்திருக்கேன். நீங்க வாக்கியவதா ஸ்வரூபமா இருக்க, வாக்கத்தை அதிதேவதை ஆகையால் நீங்க சொல்லணும்னு 5 காரணங்கள்னால நான் வந்து பண்ணணும்னு சொன்னாராம். அவளாலேயே அந்த அம்பாளுடைய அழகா சொல்ல முடியல. அம்பாளுடைய குணகணங்களை சொன்னா அவ சொல்ல முடியல. ஒரு வார்த்தையில சொல்ல முடியலையே. அவ அழக சொல்லும்போது அம்பாள் எப்படி உதித்தாலும் அங்கிருந்து ஆரம்பிச்சான். சிரத்துல இருந்து பாதம் பறிந்து வர்ணிச்சான். ஏன் சிதற்குண்ட சம்பௌதா தேவதாரிய சமுத்தியதா அப்படின்னு சிதப்படி குண்டத்துல இருந்து உண்டானா. முதல்ல அதிர்குண்டத்துல இருந்து உண்டாரப்ப எது முதல்ல தெரியும்? தலைதானே தெரியும். ஆகையால் தலையிலிருந்து கடைசி வரைக்கும் கால் வரைக்கும் அப்படி வர்ணிச்சான். நாம எப்படி பாதாதி தேசாந்தம் தானே வர்ணிக்கணும். சித்தானம் பாதை அதிகாரா பாதம் வரைக்கும் தான் பார்க்கிறோம். ஆனா என்ன சுவாமியா சொன்னார், தலையிலிருந்து சொல்ல ஆரம்பிச்சா குருஸ்தானம் தலை அங்கிருந்து ஆரம்பிச்சு ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி அப்பாவுடைய ஒரு திரு உருவத்தை வர்ணிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்ட எத்தனையோ 30-40 நாமாக்களை சொல்ல வேண்டியதா போயிட்டு ஒரு நாமாக்களால சொல்ல முடியல. தலைகளை என்ன ஆயிடுச்சுன்னா சில பதார்த்தங்களை தான் சொல்ல தொடங்கினார். அம்சவதி முக்கிய வந்துதா அப்படி எல்லாம் சிலதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்க தவிர தனியா பூவாக தனியா வந்துட முடியாது. அப்படி இருக்க போது அவன் முயற்சி பண்ணி வீடாதனால முடியலன்னு விட்டாளா. இப்படி கதமதி பிரபுதையா கதமதி ஏதோ ஒரு விதமா பண்ணணும்னு ட்ரை பண்ணா சார், முடியல. இப்ப கடைசியில் என்ன எதை அடையணும் பார்க்கணும் என போடுகிறான ஔத்துக்கட்டம். மனசுல அந்த மரபுக்கு போகல. அம்பால பார்க்கணும், அந்த ஒரு திவ்யமான ஒரு மங்கள ஸ்வரூபத்தை நான் பார்க்கணும்
அதனால தேவத்தை அடையணும் என்று நினைத்து அமரலனா அமரலனா தேவஸ்திரிகள் மனுஷாரஸ்திரிகள் தேவஸ்திரிகள். இந்த தேவஸ்திரிகள்னு சொன்னா என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா அவளே அழைத்து போன சாதாரணமாக மனுஷாளுக்குள்ளேயே ஸ்திரீகளுக்கு அழகு சொல்றது வழக்கம். புருஷாளுக்காக இல்லையான்னு சொல்லக்கூடாது. பொருளாளுக்கு அழகுங்கிறது கேர் பண்ணல. சாதாரணமா பெண்கள்னா அழகு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த லோகத்துல இருக்கிற பெண்களை விட கந்தர்வ லோகத்துல இருக்கிறவா எட்டால் பின்னரால் அவெல்லாம் அழகு அப்படின்னு சொல்றது வழக்கம். அதை விட தேவதாஸ்திரிகள் எப்பொழுதுமே எப்பொழுதும் 16 வயசுலயே இருப்பாராம். அவளுக்கு கயத்தனமா வயதானத்திலேயே கிடக்கும். சின்ன குழந்தையா இருப்பா, பாலான்னு பேரு. அதுக்கப்புறம் 16 வயசு, அதோட சரி. அதுக்கப்புறம் 15 இருக்காரு, உடம்புல மாறுதல் இருக்காரு. 16 வயசுல எல்லோருமே அழகாத்தான் இருப்பாங்க. ஆனா அதுக்கு மேல வர வர கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தளர்ந்து போயிடும். அது அப்படி இல்லை. எப்போதுமே 16 வயசுலயா இருக்கான். அதனாலதான் அவளுக்கு திருவசால்னு 3 நிலைகள் தான். எது பால்யம் சின்ன குழந்தையா இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததான அடுத்ததா கௌமாரம், அதுக்கப்புறம் யவனம், அதோட சரி. யவனமானவரும் வார்த்தக்கியம் இந்த பட்டதான எல்லாம் மனுஷியால கூட்டத்தோட அவளை கிடையாது. அதனால திருதசால்னு உணர்ததை உடையவர் தேவதைகள். அப்படி அந்த தேவதைகளுக்குள்ள தேவதா ஸ்திரீகள் அவளே ரொம்ப அழகானவா. அவளே என்ன பண்றது? அதோட மட்டும் இல்லை, நாம் பார்க்கும் பொழுது நாம் கண்ணை கொட்டின்னு இருக்கோம். கண்ணை கொட்டாம இருக்க முடியாது நம்மளால. ஒரு 2 கொண்டா அப்படி கண்ணை கொட்டணும். தேவதாசிரிகளை கருங்கல்ல கண்ணை கொட்டுறது இல்லை, அனுபவித்த ஆளுங்க. அப்படி கண்ணை கொட்டாமலேயே இருந்த போதே அம்பாளை பார்த்தாலும் அது தீரல. இன்னும் பார்க்கணும், இன்னும் பார்க்கணும். ஒரு எட்டியே விடாம நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த எட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஒருத்தரையும் விடாம பாருங்க, அடிச்சு வந்துடுவார். ஏற்ற என்னையே பார்க்கிறேன், எனக்கு கண்ணு இருக்கே பார்க்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் நிமிடம் அப்படி பார்க்குறது. ஆனா அது எவ்வளவு பார்த்தாலும் தகத்தல மறுபடியும் பார்க்கணும் போல இருக்கு. என்ன பண்றது? அப்ப நம்ம ஊருக்கு பார்த்துட்டே இருந்தா நல்லா இருக்குமா? இருக்காது. என்ன பண்றது? ஆனா அந்த தொடர்பத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. எவ்வளவு பார்த்தாலும் மனசுக்கு நிம்மதியாது. அதான் பார்க்கணும். அது பார்த்தா ஒரு மாதிரி இல்லை, பார்க்க ஒரு பக்தி பாவத்தோட பார்க்கிறான். அந்த அம்பாவுடைய ஒரு திருவுருவத்தை பார்க்கறதுனால மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, ஆனந்தம் ஏற்படும். மனசுல ஒரு பூஜ்யமான ஒரு எண்ணமானது ஏற்படும், மற்ற எண்ணங்கள் ஏற்படாத. அப்படி இருக்கும் பொழுது அந்த சுரூபத்தை பார்க்கணும் என்று கருதுகிறார்கள். பார்க்க முடியல. என்ன பண்றது? வேற வழி இல்லையே. பார்க்காமல் இருப்போமா? அதுவும் முடியலையே. என்னதான் பண்றதுன்னா ஏதாலோக அவுத்ருத்தியாது, எந்த அம்பாளை பார்த்து கொண்டு இருக்கிற கொடுக்கிறான அவுத்ருத்தியம் எதிர்பார்ப்பனால் பார்த்துத்தான் ஆகணும் எனக்கூடியதான ஒரு எண்ணத்தினால் என்ன பண்ற? அமரலனா யாந்தி மனதா தபோபி துர்பிராபாம் அபி இந்த சாயுத்த பதவி. அம்பாளை விடாம பார்க்கறதுன்னு என்னதான் பண்ண முடியும்? எப்படித்தான் இருக்க முடியுங்க? பரமேஸ்வரனா நம்ம ஆகிட்டோம்னு வச்சுக்கலாம், அவ பார்க்கறதே இருக்கிறான். அப்ப என்ன? பரமேஸ்வரனா நாம ஆகணும். அப்பதான் அம்பாளை பார்த்து கொண்டே இருக்கிறான். வேற யாராவது இருந்தாலும் பார்க்க முடியாது. எனக்கு கொஞ்ச நேரம் அனுபவம் உள்ள போயிடுவாள. பரமேஸ்வரன் இப்போ இருந்துட்டே இருக்கிறான், பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த கிருஷ்ணனாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனோட சாகித்ய நிலையை அடைகிறோம், ஒன்றாக போகணும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க? எப்படி பரமேஸ்வரனோட ஒன்னா ஆக முடியும்? பரமேஸ்வரனோட ஐக்கியம் எப்படி ஆக முடியும்? தப சொல்ற தபோ பிரம்மேதானாது தப சொல்லதான். தேவதாசிரிகளை என்ன பண்ணிட்டாளா? மனசா தபோதி யுஸ்ராபா, சாதாரணமான தபத்தினால கூட அடைய முடியாததான அந்த பரமேஸ்வர சாகித்யத்தை அடையிறதுக்காக தபஸ் பண்ணி கொண்டிருக்கா. அது என்ன தந்தை? ஆகையால் பரமேஸ்வரனால ஒருத்தனால மட்டும்தான் பண்ண முடியும், வேற யாராலையும் முடியாது. அப்பா ரூபத்தை யார் அறிவா? யார் சொல்லணும்? அப்படின்னு அந்த பரமேஸ்வரனாலதான் நான் வகிக்கிறேன், பரமேஸ்வரனாலதான் பார்க்க முடியும். ஆகையால் தான் இந்த பூஜை பண்ணும் பொழுதும் சிவோகம் நினைக்கிறது.
எந்த தேவதையை உபாதிக்கிறதோ தன் தேவதா பாவத்தை வரவழைச்சுட்டு பூஜை பண்ணணும். அதனால்தான் சாதாரணமா நம்ம சொல்லும் பொழுது ருத்ரம் சொல்லும் பொழுது ரௌத்ரீகரணம் பண்ற இடத்துல பச்ச ரௌத்ரங்கள்லாம் சொல்லிட்டு அப்புறம் பண்ணிட்டு தானே பண்றேன். அதே விதமாகத்தான் அப்பாவை தியானம் பண்ணும் பொழுது பரமேஸ்வரனாக அப்படித்தான் பண்ண முடியும். அப்படிங்கிற ரகசியத்துக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்றாங்க. இப்படி அமரலனாயந்தி மனசா தபோ விருத்தாபாம் அபிவிருத்த சாயுஜ்ய பதவி ஸ்வதீயம் சௌந்தர்யம். இது பார்க்கணும், அம்பாளுடைய சௌந்தர்யம்ங்கிறார் ஆச்சாரியன். ஏன் அம்பாளே சௌந்தர ஸ்வரூபம், சுந்தர ஸ்வரூபம் இருந்தாலும் அந்த ஒரிஜினல் சௌந்தர்யம் யாராலையும் பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. மனசுக்கும் வார்த்தைக்கும் தெரியாத அந்த அம்பாளானோர் உங்களுடைய உபாசனைக்கு இணங்கி ஒரு ஸ்வரூபத்தை அப்படின்னு ஒரு ஊழத்தை எடுத்துட்டாங்க. நான் வச்சுங்க தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி சாயதா உற்பன்னே ஜததா லோகே சாமித்யாப்யவிதீயதே. தேவானாம் காரிய சித்தியர்த்தம், உங்க மனசுல நல்ல எண்ணங்களுக்கு தேவதை என்னது இருக்கா சார் அப்படின்னு கேட்டாங்க. இருக்கிறதுனா புண்ணியம் பண்ணாத போனா அம்பாளுடைய சொரூபத்தை கேட்க முடியுமா? முதல் ஸ்லோகத்திலேயே நான் சொன்னேன், இதை கேட்கணும்னா கதம் அகர்வ புண்ணிய பிரபலன். அது புண்ணியம் பண்ணியிருக்கோம், எந்த ஜென்மாவதிலும் பண்ணியிருக்கோம், அது வளரணுங்கிற ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. ஆகையால் அந்த அம்பாளுடைய சொரூபம் உபாசனையினால இவருக்கு என்ன அறவே அந்த ஸ்வரூபம் காணப்படுகிறது. அந்த ஸ்வரூபமானது அழகான ஸ்வரூபம், அந்த அழகு தானா எடுத்து அப்படி பதியம் சௌந்தரியம் துணையும் அது இது போல வேற எங்கேயாவது இருக்கா என்று பார்க்க முடியாமல், அதை வாயால சொல்ல முடியாமல், எடுத்து ஓட முடியாமல் தவிர்க்கிறார். கல்வந்து நாரதர் என்ன, தும்புரு என்ன, தேவர் சிதன சந்தாத தூயமான ஆத்ம வைபவா. தேவதைகள் என்ன, ரிஷிகள் என்ன, தேவத்தைகள் என்ன, அப்படி தேவதைகள்லாம் அம்பால சோதனை பண்ணணும்னு பாக்குறாளாம், முடியல. ரிஷிகள்லாம் பார்க்கணுங்கிறா, முடியல. தேவதைகளா இருந்து ரிஷிகளான யாரு நாரதர் ஈடுபட்டதாக அவளும் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை சொல்லணும்னு தனியா ஒத்தனை சொல்ல முடியல. நம்ம என்ன பண்ணுவோம், குரூப்பா சேர்ந்து 4 பேர் கொஞ்சம் மட்டும் நீங்க கொஞ்சம் சொல்லணும், நான் கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னு நினைச்சு பார்க்கிறாளாம். அவளால முடியல. தேவர் சிவன சங்காத தூயமான ஆத்ம வைபவா. அம்பாளுக்கு வைபவத்தை அத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காரு. நாம தான் சொல்ல வாய வச்சு சொல்ல வேண்டாமா, அம்பாளுடைய மந்திரத்தை சொல்ல வேண்டாமா, சர்வதா சர்வதாவும் சரியாக சுத்தமா இருக்க வேண்டாமா. அப்படி இருந்தாதான் இந்த பிறவியாக கடைசியாக மறுபடியும் இல்லாததான ஒரு எண்ணத்தினா எத்தனை தரம் பார்த்தாலும் எவ்வளவு அனுபவிச்சாலும் மறுபடியும் பார்க்கணும் என்றதான அந்த மனசானது தன்னை எடுக்க முடிச்சிருக்கிறார். அம்பாவை பார்க்கறது அந்த ஸ்வரூபத்துல நம்ம கண்ணை படிக்கல, கண்ணை படிக்கிறது மறுபடியும் என் மனசை கமருது. அப்படி இருக்கும் பொழுது மனசா அப்படி அவளே தேவதைகளா இருந்த போதிலும் என்ன பண்ணிட்டு இருக்காரா, மறுபடியும் பரமேஸ்வரனை போட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. நானும் பரமேஸ்வர பாவத்தை அழகணும் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால சாகித்ய பதவி அம்பாவை தியானம் பண்ண உங்களுக்கு கிடைக்கிறது சிவஞான பிரதாயினி. ஒரு நாளைக்கு பார்ப்போம், அம்பாளுடைய தியானம் பண்ணினா நமக்கு என்னென்ன கிடைக்கும் வரிசையா. அம்பாள் எங்க இருக்கா, எத்தனை இடங்கள்ல இருக்கா, இவர் எல்லாம் தனித்தனியா சொல்ல போற. இந்த அம்பாளை பத்தி இந்த சௌந்தர்யில சொல்ற மாதிரி சொல்லல. அப்படி இது அது ரகசியமாக இருக்கா. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அத்தனை ரகசியமான அம்சங்கள் இருக்க. இப்படி அந்த சௌந்தரியத்தை சொல்றத பார்க்கறதுக்காக தேவதை என்ன பண்ணினா தானே பரமேஸ்வரனா நம்ம தபஸ் பண்ணினாரா. இது நல்லா இருக்கு. இதனால என்ன தெரிஞ்சு போயிட்டு, அம்பாளுடைய ஸ்வரூபத்தை பார்க்க, அதை உபாசிக்க தகுந்தவரா இருக்கிறவர் யார, பரமேஸ்வரனா ஆனவர். அவளால்தான் முடியுமே தவிர விவோகம் பாவனை இருக்கிறவளால் தான் முடியும். சுத்தம் யதா பத்யம்
அத்தியமகிமானமிதி வீதோகா உபனிஷத்து சொல்றது இந்த சரீரத்துக்குள்ள 2 பட்சிகள் இருக்கான். சுவாசுவர்ணா பயுஜா சகாயா சமானம் பிரஷ்டம் பரிதஸ்வஜாதே. 2 பட்சிகள் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. ஒரு பட்சி மேல் தலைவருக்கும் கீழே தலைவருக்கும் ஓடிட்டே இருக்கு. ஒவ்வொரு காயும் கொட்டிட்டு இருக்கு. அது புளிப்பா இருந்ததுன்னா துப்பி விடுறது, துடிப்பா இருந்தா சாப்பிடுறது, சிலது தோற்கிறது. என்ன பண்றது? சிலது அதை முக்குத்து அதனுடைய மூக்குக்கு தான் வலியை கொடுக்கறது. இப்படி எல்லாம் அவஸ்தைப்பட்டு அந்த பட்டு இருக்கான். இன்னொரு பட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். சாட்சி கேதா கேவலோ நிற்குணஸ்தா. இந்த ஜீவன் எத்தனை நாள் இப்படி அவஸ்தைப்பட போறானா, அவதிப்பட போறானா, எண்ணிக்கை என்ன பார்க்கப்படாதா அப்படின்னு நினைச்சது இன்னொரு பட்டு. அப்படி இருக்கும் பொழுது என்னைக்கோ ஒரு நாள் எந்த ஆசானுடைய அனுகிரகமும் தெரியல, இந்த பக்தி அவரை பார்த்ததான் யுத்தம் எதா சேத்தியமான அவர் பரமாத்மாங்கிற பக்தியில அவருக்கு விரதங்கிறதுனால இருக்காரு. ஈஸ்வர சர்வபூதானாம் திருப்பி பார்த்தா எல்லாமும் முடிஞ்சு போயிட்டு கதை. தந்தையர்களை கேட்டதனுடைய பிரயோஜனம் வந்தாச்சு. உள்ளுக்குள்ள தேசியமான ஒரு ஸ்வரூபம், சம்பிரதாயமான ஒரு ஸ்வரூபம் பார்த்தாச்சுட்டாங்கள். ஒண்ணு சிரமமே இல்லை. அப்படி ஸ்வரூபத்தை பார்த்தாச்சு அப்படின்னு அந்த வேதம். அதுதான் இங்க சொல்றார். ஆமா, இந்த ஸ்லோகமானது நமக்கு நம்ம அழகா தெரிஞ்சிருக்கு. இதை பாராயணம் பண்ணினாலும் நம்ம அழகா ஆயிடுவோமே அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்ப பேர். இந்த அழகுன்னு நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தா அது டெம்பரரி, அது ஒரு பலமா சொல்லி பிரயோஜனம். ஏன் நமக்கு நல்லா தெரியுது. இன்னைக்கு அழகா இருக்குன்னா அடுத்த நாள் போயிடுச்சுன்னு, அடுத்த நாள் வேண்டாம், அடுத்த நிமிஷம் இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு லெட்டர் வந்துருந்தாரு, முகம் ஒரு மாதிரி ஆயிடுதுன்னா என்ன ஆச்சு? பணம் இருந்தா என்ன போனா என்ன அந்த விவகாரம் தெரியலையே. அவருக்கு என்னமோ ஏதோ ஒரு சின்ன கவலை வந்திருந்தாங்க, வந்து அப்படியே எழுதி எழுதி விடுறாங்க. 3 மணி நேரம் விடாம கிரிக்கெட்டை பார்த்தான். கண்ணு தேர்வுக்கு சிம்மம் பொம்மை மாதிரி வெளியில வந்துருக்கு. அப்படின்னா இருக்கிறது அவனுக்கு இவனுக்கு தெரியும். அப்படின்னா இருக்கு 1 மணி நேரம் என்ன அழகுன்னு சொல்ல முடியும். அழகு நல்லா இல்லை சார். அப்ப அழகுங்கிறது ஒரு சுபாவம் இல்லை. அப்ப இந்த ஸ்லோகத்துக்கு என்ன விசேஷம்னா கவீந்திரா கல்மந்து கதமதி பிரபலையா சொன்னதுனால இந்த ஸ்லோகத்தை யார் அனுசந்தானம் பண்ணாரோ அவளுக்கு கவித்துவம் வரும். கவித்துவம்னு என்ன அர்த்தம்? எதையும் சொல்லக்கூடியதான தன்மை. யானே விதத்தான் பயமல்லவாமா காவேரத்தான் கவித்தரோது. நாம எந்த சொற்களை உபயோகிக்கிறோமோ அதே சொற்களை தான் கவியும் உபயோகப்படுத்தலாம். அவனுக்கு என்ன தனி லாங்குவேஜா வந்து இருக்க இல்ல. இந்த பதத்தை அந்த பதத்தோட கேட்கிறாங்க, ஜம்மன் இருக்குது. அவர் பேசினாலே இந்த தாக்கறது தான். அந்த பேசுறது எல்லாரும் சொல்றதான் சொல்றாரு. அவர் சொல்றார் இல்ல இதயத்துல கவர்றது, நம்ம மனசுல போய் உட்கார்றது அந்த தத்துவம் அப்படின்னு இருக்கலாம். அந்த தத்துவம் எப்படி இந்த கவித்துவம் வரும். மதுரை மதுரின் அப்பந்தையா வேற சொல்ல போறேன். எதை சொன்னாலும் சரி இனிமையா இருக்கலாம். கேட்கிற வாழ்க்கை மனசுக்கு சந்தோஷமா இருக்கலாம், மனசு நிறைவுபடணும். சொல்லும்போது இதமா இருக்கணும். சத்தியம் புரியா, பிரியம் புரியா, நபுரியா, சத்தியம். இனிமையாக பேசணும், உண்மையாக பேசணும். அந்த பேசும்பொழுது ஒரு மெசேஜ் இருக்கணும். நானும் பேசினேன்னு பேசக்கூடாது. நான் என்ன பண்ணணும்? 1 மணி நேரம் கேட்டோன்னே என்ன பண்ணணும்? 4 காயத்ரி பண்ணுவோம், அம்பாவுடைய நாமாவை சொல்லுவோம் அப்படிங்கிற மனசுல ஒதுக்கலாம். அதுதான் முக்கியம். அப்படிப்பட்டதான ஒரு அந்த சப்தத்துக்கு ஒரு பவர் இருக்க பார்த்தா அது எப்படி இந்த அனுகிரகம். வாக்குதேவ வேண்டிய அனுகிரகம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அந்த அனுகிரகம் இந்த ஸ்லோகத்தில் நடக்கிறது. ஆக ருக்வேதத்துல பாவமான பஞ்சசூத்திரங்கள் பாவமா அனம்பரம் பிரம்ம ஏபதர்த்தி மனுஷனா. இந்த பாவமான சூத்திரங்களை யாரு படிக்கிறாரோ அவருக்கு சீரம் சத்தும் மதோதகம் பாலு தேவை இப்படி உழவுறா போல அவனுடைய வாக்கில இருந்து வருமா. ஐந்திரிவருடைய அனுகிரகம் கிடைக்கும். அயந்திரிவ அயந்திரிவ அயந்திரி சத்தமிஸ்வர தேவானி ஜன்னோகன்னா பிரபாவது அப்படின்னு அவனுடைய வாக்கில இருந்து
இந்த கங்கா பிரவாகம் போல அடுத்தடுத்த தானே அழகா வரும். சில பேர் இதுக்காக பிராக்டிஸ் பண்ணி சொல்லுவா, அடுத்த மொழியில பேசுவா, அதுவே ரொம்ப கஷ்டம் தான். அது அனுகிரகம் இருக்கணும். இருந்தாலும் அந்த வார்த்தையானது தெய்வ சம்பந்தமாக இருக்கணும். அதை கேட்கறதுனால உங்க மனசுல ஒரு சந்தோஷமும் நிறைவும் இருக்கணும். பக்தி பூரிதமா உங்களுக்கு புண்ணியம் ஏற்படும். சாதாரண கேட்டதுனால நமக்கு அதனால ஒரு புண்ணியமும் சந்தோஷமும் சேமமும் ஏற்படணும். அதுக்காகத்தான் இந்த வார்த்தை உபயோகிச்சு. அப்படி இல்லைன்னா இந்த வார்த்தை பேச வேண்டாம். சொல்லி சொல்றது அந்யாபாதோ விமுஞ்சதா அமிர்தத்தே ததேதோ. அவர் இந்த ஸ்லோகத்துக்கு தேன் நைவேத்தியம் பண்ணி அம்பாளை தேவைன்னா டெய்லி 1 கிலோ எழுத வேண்டாம். சும்மா ஒரு 4 டிராப் வச்சா போதும் அம்பாளை. அம்பாளை நீங்க எவ்வளவு கொடுக்குறேன்னு பார்க்கல, உங்க மனசுல எவ்வளவு பக்தி இருக்குன்னு பார்க்க. உங்க சரீரத்தை மறக்கணும், உலகத்தை மறக்கணும், அம்பாள் மட்டும்தான். அப்படிப்பட்டதான திவ்யமான ஒரு சுரூபம் எனக்கு தோணப்படாதா? இப்பிறவில ஒரு நாள் நான் பார்க்க வேண்டாமா உங்களை? அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். அப்படி தியானம் பண்ணினா இந்த சுகத்தை பண்ணிட்டு நிச்சயமாக நீங்க எதை பேசினாலும் இன்னொருத்தருக்கு மனசுக்கு சந்தோஷமா அமையும். அதான் ஸ்வரீயம் சௌந்தர்யம் சுகிநகிரி கண்ணே துலகினம் அழகு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பரம்புதைத்தாள் பனிமா மதியின் குழலி திருவடி கொள்ளையாமலே கொம்பிருந்த இருவிற்று இந்த நெஞ்சே இருமேல் இனத்து குறையே அப்படின்னு அம்பாளை யார் தியானம் பண்ணாங்க. அவளுக்கு என்ன குறை இருக்கு? ஆனா எவ்வளவு தெரிஞ்சும் பண்றது இல்லை, தியானம் பண்றது. நாம ஏதோ லலிதாதாஸ் நாம சொல்றோம்னு சொல்றோமே தவிர வார்த்தை சொல்லிட்டே இருக்கு ராஜ்நாமத்தை, மனசு எங்கேயோ போறது. அந்த பதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்ச அளவுக்கு அர்த்தம் புரிச்சுன்னு சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் தயார் பண்ண முடியாதா? அந்த நாம சொல்லும் பொழுது அது என்ன அர்த்தம் இருக்குன்னு நமக்கு புரிஞ்சா போல. ரொம்ப பெரிய நாமக்களுக்கு அர்த்தம் வேண்டாம், சின்ன சின்னமா நாமாக்கு துர்லபா துர்கமா துர்கா துர்காந்திரி சுகப்பிரதா துர்கதூரா துராச்சாரகமணி தோஷவஞ்சிதா போடுங்க. இதுக்கு அர்த்தம் தெரியாதான் உங்களுக்கு நிச்சயமா தெரியும். அப்படி நம்ம பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அனுகிரகத்தை பெறுவதற்காக ஒரு அழகான ஸ்லோகம் பார்த்தோம். பிரதியம் சௌந்தரியம் துலகினம் தரித்ரா கல்பந்தே கதமதி பிரபுதயா யதாலோக உத்ருக்யாத் அமரலலனா யாந்தி மனசா தபோதிஸ்தாபா அபி ஸ்ரீதசாயுஜ பதவி